ஹாய். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ், ஒரு டிபேட் அப்படி ஏதாவது ஒன்று போகணுன்னா நம்ம எப்படி ஆப்போசிட்டில் உள்ளவங்கள மேனுப்புலேட் பண்ணிக்கிறது, மேனுப்புலேட் இன் தி சென்ஸ் அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணிக்கிறது. ஸோ எந்த மாதிரி அவங்களை கன்வீனியன்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி டாக்டிக்ஸ். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்போசிட்டில் உள்ளவங்க மென்டாலிட்டி, அவங்களுடைய மனநிலை என்ன, அவங்களுடைய இதை நம்ம பலம் அறிந்து நம்ம அதை கையாளணும் ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள மென்டாலிட்டி, அவங்க என்ன மாதிரி பேசுவாங்க. சிலவங்க ரொம்ப தர ரேட்டு கலிஜில் இறங்கி பேசுகிற மாதிரி பேசுவாங்க. ஒரு சிலவங்களாம் வந்து ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. ஒரு சிலவங்க ரொம்ப கெட்ட வார்த்தையாக திட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ஸில். அப்போது இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று போகும்போது எப்போயுமே வந்து நம்ம ஆப்போசிட்டில் உள்ளவங்க கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கணும் அப்படின்னா நம்ம சைடு ஹாஃப் ட்ரூத்தை மட்டும்தான் சொல்லணும். மிச்சம் ரிமைனிங் ஹாஃப் ட்ரூத்து தி என்டையர் கான்வர்சேஷன் முடியும் போதோ அல்லது இன்பிட்வீனும் நம்ம ஷேர் பண்ணலாம். அப்படின்னா தான் ஆப்போசிட்டில் உள்ளவங்க கிட்ட உள்ள ரியாலிட்டியான சுச்சுவேஷனை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு ட்ரிக். செகண்ட் சைக்கலாஜிக்கல் ட்ரிக் என்னென்னா, எப்போயுமே வந்து ஒரு ஒரு இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு இதோ நம்ம கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும்போது, ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு டிபேட் நடந்துட்டு இருக்கும்போது நம்மளால் வின் பண்ண முடியலன்னா அந்த சுச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறணும். ரெண்டு விஷயங்கள். ஒன்று, ஆப்போசிட்டில் உள்ளவங்க குழப்பமாகுவாங்க. அப்படின்னா இவன்ட்டு என்னடா பேசுகிறது, நம்மளே ஒதுங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட் டாக்டிக்ஸ், பிளேஸ், சுச்சுவேஷனை தெரிஞ்சு நம்ம வந்து கையாளணும். இதே மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கிறோம், சம்திங் ஏதோ ஒரு விவாதம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அவங்க வாயாலேயே அதுக்கு ஓகே சொல்ல வைக்கணும். அப்படின்னா நீங்கள் தானே அன்றைக்கி சொன்னீங்க இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணும்போது நல்லாயிருக்கும், இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணால், ஆமாம் இல்லை நான் தானே சொன்னேன் அப்படின்றாங்க. ஸோ எப்போயுமே அவங்க நேமை யூஸ் பண்ணி நீங்கள் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு அன்றைக்கி நம்ம பேசணும்ல அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவங்க ஓகே. ஏன்னா பிகாஸ் தேர் சாய்ஸ், தேர் ஐடியா, தேர் சஜஷன்ஸ். ஸோ இமிடியேட்டாக ரெஃப்யூஸ் பண்ண மாட்டாங்க, ஓகே சொல்லுவாங்க. ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி இட்ஸ் ஃப்ரேம்ட் பை நம்ம தான் அதை ஃப்ரேம் பண்ணிப்போம், நம்ம தான் அந்த சஜஷனே சொல்லியிருப்போம். பட் ஆனால் சொல்லும்போது நம்ம அன்றைக்கி பேசும்போது நீங்கள் கூட இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொன்னீங்களா அப்படி சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். அண்ட் லாஸ்ட் ஒன்று, எப்போயுமே பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆப்போசிட்டில் உள்ளவங்கக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. அவங்ககிட்ட உள்ள இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வாங்கிக்கணும். ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஷேர் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாமே ஓப்பனப்பாக ஷேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வீக்னஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லாத்தோட ஃபைனலாக ரொம்ப கொடா லடா நான் பேசுகிற மாதிரி எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருக்கக்கூடாது, ரிஸ்ட்ரிக்டடாக